நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு தமிழறிஞர்களாக பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய தமிழறிஞர்கள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஸோ மருதகாசி, உடுமலை நாராயணகவி. ஸோ இவங்க 4 பேர்த்த பற்றியும் நம்ம நியூ புக், ஓல்டு புக், ஸோ 2 புக்குமே வந்து நம்ம கம்பைல் பண்ணி ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும், நீங்கள் வந்து புக்ஸை வந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இது மட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள், இதிலே வந்து எல்லாமே வந்து கவர் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணதாசன் பற்றி பார்க்கலாம். ஸோ கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்தையா. ஸோ அவருடைய பெற்றோர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாத்தப்பன், விசாலாட்சி. கண்ணதாசன் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா சிறுகுடல்பட்டி. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இருக்குது. ஸோ அவருடைய காலம் பாருங்கள் 24/6/1927 முதல் 17/10/1981 வரை. ஸோ அவருடைய கண்ணதாசனுடைய இதழ்கள்லாம் பாருங்கள். ஸோ தென்றல், ஸோ தென்றல் திரை, ஸோ முல்லை, சண்டமாரதம், ஸோ கண்ணதாசன், தமிழ் மலர். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணதாசனுடைய இதழ்கள். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அவருடைய நூல்கள் எல்லாம் பாருங்கள், நூல்கள் ப்ளஸ் வந்து இது புதினம் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அட்டனத்தி, ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாவியம், இயேசு காவியம், ராசதண்டனை, ஸோ 1000 தீவு, ஸோ அங்கையர்கண்ணி, ஸோ வேளங்குடி திருவிழா, சேரமான் காதலி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணதாசனுடைய படைப்புகள். அவர் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ சேரமான் காதலி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கோம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவருடைய சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா ஸோ கவியரசு. நம்ம முடியரசனும் வந்து நம்ம கவியரசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி வீடியோஸில். ஸோ முடியரசனுக்கு வந்து கவியரசன் பட்டம் வந்து யார் கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஸோ குன்றக்குடி அடிகளார். ஸோ அவர் வந்து கொடுத்துருப்பாரு. எங்கன்னா பரம்பு மலையில் வந்து ஒரு விழா நடந்திருக்கும், அங்கே தான் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ கவியரசு பட்டம் வந்து 2 பேருக்கு இருக்குது, அது வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணதாசனுக்கும் இருக்குது, ஸோ முடியரசனுக்கும் இருக்குது. ஸோ அவருடைய சிறப்புகள்லாம் பாருங்கள். ஸோ கண்ணதாசனுடைய சிறப்புகள், அவர் வந்து தமிழக அரசவை கவிஞராக இருந்திருக்காரு. பட்டி தொட்டி எல்லாம் தமது திரையிசை பாடல்கள் வந்து ஸோ நிறைய எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்கள், பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தமது பாடல்களில் எடுத்து சொல்லியிருப்பார். ஸோ அர்த்தமுள்ள இந்து மதம் என்னும் கட்டுரையும் ஸோ இயேசு காவியம் என்னும் நூலும் இவரது புகழை என்றும் ஸோ நிலைநிறுத்தும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. அர்த்தமுள்ள இந்து மதம் இந்த கட்டுரை வந்து யாருன்னு கேட்கலாம். ஸோ கண்ணதாசன். ஸோ இயேசு காவியம் நூல் வந்து அது வந்து நம்ம கண்ணதாசன் தான், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ராசதண்டனை, ஸோ இது வந்து யாருடைய வரலாறு பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பர், அம்பிகாவதி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய வரலாறு அடிப்படையாக வச்சு தான் வந்து ராசதண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படைப்பு வந்து கண்ணதாசன் வந்து படைச்சிருப்பார். ஸோ அவருடைய சேரமான் காதலி அந்த புதினம் தான் வந்து சாகித்ய அகாடமி வந்து பரிசு வாங்கிச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கவிதைகள், கண்ணதாசன் கவிதைகள் என பல தொகுப்புகளாக வெளிவந்துள்ளது. அவருடைய கவிதைகள் எல்லாமே கண்ணதாசன் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல தொகுப்புகளாக வந்து வெளிவந்திருக்கு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா மத்திய மாநில விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் நினைவு பரிசு இதெல்லாமே வாங்கியிருக்காரு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. மத்திய மாநில விருது வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்காரு, அண்ணாமலையார் நினைவு பரிசு, ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் பெற்ற விருதுகள்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றிய பெருமை. ஸோ எளிமையான சொற்களை கொண்டு ஸோ பாடல்கள் வந்து நிறைய இயற்றியிருக்காரு. ஸோ ஏராளமான திரைப்பட பாடல்களை வந்து எழுதியிருக்காரு. கண்ணதாசனாலே நமக்கு தெரியும், திரைப்பட பாடல்கள் வந்து நிறைய எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய பாடல் வரிகள் நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், புகழ்பெற்ற பாடல் வரிகள். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. மாற்றம் எனது மனித தத்துவம், செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணதாசனுடைய வரிகள் தான். அடுத்து பாருங்கள், நதி வரும் முன் மணல் வரும் மண், நலம் வளர்த்த தமிழ் எங்கே ஸோ அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். ஸோ வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். அடுத்து பாருங்கள், பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே. அடுத்து பாருங்கள், முத்தான முத்தல்லவோ, மிதந்து வந்த முத்தல்லவோ அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. ஸோ எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்,
இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அடுத்து பாருங்கள், காலை மணி யோசை களத்து மணி நெல்லோசை அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அடுத்து பாருங்கள், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும். ஸோ இது வந்து புகழ்பெற்ற வரி. ஸோ உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும் சொன்னது வந்து கண்ணதாசன். அடுத்து பாருங்கள், வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் ஸோ வாழ்க்கை பாலைவனம் மயோசு காவியம் அப்படின்னு சொல்லிட்டு மயோசு காவியம் இயேசு காவியம் நூலில் தான் வந்து பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள், கவிஞன் யானோர் காலக்கணிதன் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் சொன்னது வந்து கண்ணதாசன் தான். கற்றட்டு வானிலை தவிழ்கின்ற காற்றினை கைது செய்தாரும் இல்லை, இது பாடினது வந்து கண்ணதாசன் தான். ஸோ உடுமலை நாராயண கவி, ஸோ அவருடைய பேர் வந்து உடுமலை நாராயண கவி. அவருடைய சிறப்பு பெயர் வந்து ஸோ பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அவருடைய காலம் பாருங்கள், 25/9/1899 முதல் 23/5/1981 வரை. ஸோ அவருடைய சிறப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. திரைப்பட பாடலாசிரியர் அவர். ஸோ நாடக எழுத்தாளர். பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை வந்து பரப்பியிருக்காரு. அடுத்து பாருங்கள், பாடல் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை வந்து பரப்பியிருக்காரு. அதனால தான் வந்து பகுத்தறிவு கவராயர் அப்படின்னு சொல்லிட்டு உடுமலை நாராயண கவியை சொல்கிறோம். ஸோ நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதுவதில் வந்து இவர் வந்து ரொம்ப வல்லவர். ஸோ அவருடைய பாடல் வரிகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நினைச்சதை எல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், எதையும் நேரில் பார்த்தே நிச்சயிப்பது இந்த காலம். ஸோ அந்த காலம் இந்த காலம் அந்த படைப்பில் வந்து இந்த வரிகள் வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். உடுமலை நாராயண கவி பற்றி அவ்வளோ வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இருக்காது புக்கில். அடுத்து பாருங்கள், ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி பார்க்கலாம். ஸோ இவருடைய சிறப்பு பேர் பார்த்திங்கன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஸோ பிறந்த ஊர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கற்படுத்தான்காடு. ஸோ அந்த ஊரில் தான் வந்து பிறந்திருப்பார். இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 13/4 ஸோ 1930 முதல் ஸோ 8/10/1959 வரைக்கும் வந்து வாழ்ந்திருப்பார். அவருடைய சிறப்புகள்லாம் பாருங்கள். எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதை எழுதுவார். ஸோ எளிய தமிழில் சீர்திருத்த கருத்துக்களை வந்து பாடியிருக்காரு. திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை வந்து போற்றியவர். திரையிசை பாடல்களின் வழியாக வந்து உழைப்பாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, தொழிலாளர்கள். ஸோ அவர்களை வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள், உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் பரவலாக்கி இருப்பார். ஓடிப்போ ஓடிப்போ கொண்டை குஞ்சே கரை ஓரத்தில் மேயாதே கொண்டை குஞ்சே. ஸோ இவரது முதல் கவிதை பார்த்திங்கன்னா அவரோட 14 வயதிலே வந்து எழுதியிருப்பார். ஸோ பாவேந்தர் பாரதிதாசனிடம் முறையாக வந்து கல்வி கற்றிருப்பார். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு புக் தமிழில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ முதலாக பார்த்திங்கன்னா 1954 ஸோ எந்த திரைப்படத்துக்கு வந்து பாடல் எழுதியிருக்காருன்னு பாருங்கள். அவர் ஃபஸ்ட்டாக வந்து பாடல் எழுதின திரைப்படம் பார்த்துக்கோங்க. படித்த பெண் அது இந்த இயர்னு பார்த்துக்குவோம், 1954. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். ஸோ இந்த பாடல் வரிகளை கேட்ட தோழர் ஜீவானந்தம் வந்து ஸோ இதை பார்த்துட்டு தோழர் ஜீவானந்தம் வந்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லி இவரை புகழ்ந்து பாடியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், மருதகாசி பற்றி பார்க்கலாம். ஸோ மருதகாசி பற்றி நமக்கு வந்து ஓல்டு புக் தமிழில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவருடைய பெயர் வந்து மருதகாசி. அவர் பிறந்த ஊர் எதுன்னு பாருங்கள், மேலக்குடிக்காடு. ஸோ அந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அவருடைய பெற்றோர்லாம் பாருங்கள். ஸோ ஐயம் பெருமாள் மிளகாயி அம்மாள். ஸோ அவருடைய பெற்றோர் பேர் வந்து ஸோ ஐயம் பெருமாள் மிளகாயி அம்மாள். ஸோ இவரை வந்து திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவர் வந்து பாராட்டுவோம். திரைக்கவி திலகம் வந்து யாரை சொல்லுவோம்னா நம்ம மருதகாசி தான் சொல்லுவோம். அவர் வாழ்ந்த காலம் பாருங்கள், 13/2/1920 முதல் 29/11/1989 வரைக்கும் வந்து வாழ்ந்திருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள்,
திரைக்கதைகளுக்கு எழுதிய பாடல்கள் திரைக்கவி திலகம் என பெயர் வாங்கியவருக்கு வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், அவருடைய புகழ்பெற்ற வரிகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புதிய ஏத்தி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து நம்ம ட்ரெண்டில் ஆகிருக்கும். இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்கும். ஸோ இந்த பாட்டோட ஆசிரியர் வந்து மருதகாசி தான். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 4 தலைவர்கள் பற்றி நம்ம அறிஞர்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.